ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத் டிசைர் மியூசிக்ஸ், கோயம்புத்தூர், சூலூர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு இல்லை கடைக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் அப்படின்னா வெளியூர், பட் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூரில். ஸோ அவர் தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு நமக்கு. இதில் வந்து அவர் லெஃப்ட் ரைட் 8 இன்ச்சும் சப்வூஃபர் 12 இன்ச்சு போடுற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ பேனல் வந்து இந்த மாடலில் கேட்டிருந்தார். இதே மாதிரி மாடலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, நிறைய பேர் 2.1 வந்து கேட்குறீங்க என்கிட்ட. ஸோ 2.1க்கும் 5.1க்கும் பட்ஜெட் வைஸில் பெருசாக ஒரு வித்தியாசம் வராது உங்களுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அதே தான். கேபினட் பேனல் அதுக்கு உண்டானது கொஞ்சம் குறையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்பில் ஒரு 1000 ரூபா முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். ஸோ அதனால் 2.1க்கும் 5.1க்கும் பெரிய வித்தியாசம்லாம் வராது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2.1 ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 4500 5000 நம்ம பண்ணலாம். ஸோ 4500 5000 போது அதுக்குண்டான திங்ஸ் வந்து மாறும். அதே மாதிரி நம்ம பட்ஜெட் அதிகமாகும் போது அதுக்குண்டான திங்ஸ் வந்து மாறும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து 2.1 ஃபோட்டோ கேட்குறீங்க. நான் ஃபோட்டோ அனுப்புறது பிரச்சனை இல்லை, பட் நான் ஒரு மாடலில் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ரேட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேட்டுக்கும் இந்த மாடலுக்கும் அது செட் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் நம்ம ஃப்ரண்ட் பேனல் மட்டும் அனுப்புறது. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போடுற திங்ஸ் வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இந்த ஆம்போட டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டோம்னா அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் நேம் போட்டு கேட்டிருந்தாரு, நேம் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரபிள். இது வந்து டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து சப்புக்கான கண்ட்ரோலு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்இடி வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். இதுக்கும் மல்டி கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். இம்போர்ட்டட் நாப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்ச். வியூ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அக்கர்லிக் பேனல் வந்து ஸ்க்ரூ போட்டுருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன் ஃபியூச்சரில் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக கழட்டிக்கலாம். ஏதாவது போச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னோம்னா சப்போஸ் நாளைக்கு வியூ மீட்டர் ஃபால்ட் ஆனாலோ இல்லை உங்களுக்கு வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப் உங்களுக்கு போனாலோ நம்ம பேனலை கழட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் ஸ்க்ரூ போட்டுறது. இன்கேஸ் நானே செக் பண்ணும்போது பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அது கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரூ போட்டிருக்கேன், பேஸ்ட் போட்டு ஒட்டலை. ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். கீழே கோல்டனில் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வச்சு ஆடியோ டெஸ்ட் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டோம்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கான செக்ஷனு. ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் நான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினில் 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ப்ரீ செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டலில் சப் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன். வசந்தில் 3IC BT வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பவர் ஆம் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் BTL மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லெஃப்ட் ரைட்டுக்காக 5198 1941 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 வாட்ஸ் வரும். இதில் 200 வாட்ஸ் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இதில் நீங்கள் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸு 8 இன்ச்சும் அதே மாதிரி சப்வூஃபர் நீங்கள் 12 இன்ச் JBL கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆம்போட பேக் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். இது மெயின்ஸ் கார்டு லெஃப்ட் ரைட்டுக்கான சாக்கெட்டு. அடுத்தது சப்வூஃபருக்கான சாக்கெட். இது பனானா சாக்கெட் கொடுத்துருக்கேன். சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு கூலிங் ஃபேன் ஏர் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆக்ஸ்க்கான இன்புட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பேக் சைடு வியூ. ஸோ இதுலேயே நீங்கள் பட்ஜெட்டாக பண்ணும்போது இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் 3 வரும் உங்களுக்கு சப்வூஃபருக்கு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு 7265 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஆடியோவாக தான் இருக்கும். வாட்ஸ் தான் கம்மியாக இருக்குமே தவிர நீங்கள் அதில் 8 இன்ச் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பட்ஜெட்டாக கேட்கும்போது இதில் இருக்கிற திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆம்ப் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் நம்மள்ட்ட ஃபோட்டோ கேட்கும்போது நான் ஒரு மாடல் அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் ஒரு மாடலை கேட்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது செஞ்சு முடிச்சது கடைசியில் இது என்ன நீங்கள் அனுப்பின ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சங்கடம் வரும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதே அனுப்புங்க, அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாக உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட கடை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சூலூரில் இருக்குது.
வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ கூட நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் நேர்லேயே வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமருக்கு கொடுத்துட்டு நம்மளோட ஃபீட்பேக் கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.